ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானயம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, துணியில் கரை பட்டுட்டா அந்த கரையை போக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு துவைப்போம். அது மட்டும் இல்லாமல் துணியில் மஞ்சள் கரை பட்டா அது போக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுவும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் மஞ்சள் கரை பிடிச்சிருந்தா அது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக போகாது. இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா துணியில் இருக்கிற கரைலாம் பளிச்சுன்னு போயிடும். மஞ்சள் கரை பட்ட உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, வினிகர் போட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அலசி பாருங்கள். முக்கால்வாசி கரை கண்டிப்பாக இந்த வினிகர்லேயே போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இதில் முக்கால்வாசி கரை தான் போயிருக்கும். இன்னும் கொஞ்சமாக மஞ்சள் கரை அங்கங்கே லைட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா இருந்தால் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, லெமன் இருந்தால் ஒரு அரை லெமன் மட்டும் அதில் புழிஞ்சு விட்டு நல்லா தேய்ன்னு நல்லா தேய்ச்சிடுங்க. இது தேய்க்கும் போதே இருக்கிற அரைக்குறை மஞ்சள் கரையும் நல்லாவே போயிடும், பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு, அதாவது உப்பு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு அது கூட கொஞ்சமாக வினிகர் விட்டு நல்லா தேய்ச்சிடுங்க. அந்த ஆஃப் லெமன் வச்சு நல்லா தேய்ங்க. கண்டிப்பாக இதுலேயே உங்களுக்கு கரை எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி துவைச்சி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு இதிலே கரை போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுடுங்க. நல்லா அந்த கொதிக்கிற சுடு தண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக அங்கே பாருங்கள், இதில் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். கரை போயிடுச்சு. அந்த சுடுதண்ணியில் என்ன பண்ணுறீங்க, வினிகரை சேர்த்து இந்த துணியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காய வைங்க. அடுத்தது காஞ்சிட்டு பிறகு பாருங்கள், உங்கள் துணி எப்படி கரை இல்லாத போது ஒயிட் கலர் ட்ரெஸ் இருந்ததோ அது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ மெத்தட்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது. என்ன பண்ணுறீங்கன்னா, கரை பட்ட உடனே நல்லா சுடுதண்ணியில் வினிகரும் சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் காய வைங்க. சூரிய வெளிச்சத்தில் காய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கரெல்லாம் போயிடும். இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த லாஸ்ட் டிப்ஸை சொன்னேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கரையெல்லாம் போயிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வானயம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.